கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். எனக்கு அருமையானவர்களே, தேசத்திற்கு நன்மை வேண்டும், தேசம் செழிப்படைய வேண்டும். தேசம் என்பது நம்முடைய வாழ்க்கை, நம்ம குடும்பம், நம்மை சார்ந்திருக்க நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில். ஆண்டவர், என் வாழ்வு, என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம அவருடைய ஜனம், நம்ம செழிப்பை பெற வேண்டும் என்று சொல்லி, நம் தேசம் செழிக்க வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறார் 4 காரியங்களை செய்யும்படி நமக்கு அவர் சொல்லுகிறார். முதலாவதாக நம்மை தாழ்த்த வேண்டும், 2வதாக ஜெபம் பண்ண வேண்டும், 3வதாக அவருடைய முகத்தை தேட வேண்டும், 4வதாக பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். இந்த 4 காரியத்தை செய்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த நாளில் உன் வாழ்வில், உன் குடும்பத்தில், உன் பிஸ்னஸில் நன்மை வேணும், செழிப்பு வேணும்னு விரும்புகிறீங்களா? இந்த வசனத்தை நல்லா படிங்க, நல்லா படிங்க. உங்களை தாழ்த்த ஆரம்பிங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, அவருடைய முகத்தை தேடுங்க. அது மட்டுமல்ல, பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்க. இந்த 4 காரியங்களை நான் செய்வேன் என்று இன்று பொறுத்தனை நாம் எடுப்போம்னு சொன்னால், எனக்கு அருமையான தேவ பிள்ளையை நான் நிச்சயமாக சொல்கிறேன், அவர் உங்களை உயர்த்துவார். அவர் நாமம் தரிக்கப்பட்ட நீங்கள் நிச்சயமாக வெட்கப்படுவதில்லை. ஏன் என் வாழ்க்கையில் இந்த தேவையில்லாத செலவுகள், என்னுடைய வருமானத்திற்கு மிஞ்சி ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம முன்கோபத்தின் நிமித்தமாய் பாவங்களை செய்கிறோமா? கர்த்தர் விரும்பாத வார்த்தைகளை பேசிடுறோமா? கர்த்தர் விரும்பாத செயல்களை செய்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம ஒருவேளை இதெல்லாம் செய்வோம்னு சொன்னால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம மனம் திரும்ப அருமையானவர்களே. ஏன்னு சொன்னால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நன்மையை பெற்றுக்கொண்டே ஆகணும். அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அது ஆண்டவருடைய விருப்பம். இன்னைக்கு அவருடைய முகத்தை தேட போகிறோம், அவரை நோக்கி நாம் கூப்பிட போகிறோம். அப்பொழுது அவர் எல்லாவற்றையும் மன்னித்து நம்முடைய தேசத்திற்கு, நம்முடைய குடும்பம் தேசத்திற்கு அவர் நன்மையை அனுப்புவார். உன்னுடைய வாழ்வில் செழிப்பை உண்டாக்குவார். இந்த செழிப்பை கொடுக்கிற தெய்வத்தை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றியப்பா. உண்மையான இதயத்தோடு உம்மை தேடி ஆண்டவரே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்கள் இல்லையா, இந்த நாளில் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் பாவத்தை மீறுதலை எல்லாம் மன்னிச்சிடும் ஆண்டவரே என்று சொல்லி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பவேன்னு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. நீர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களை செய்யும் ஆண்டவரே. தடைகள் மாறட்டும், எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றும். இந்த நாளில் கர்த்தருடைய மகத்துவம் உள்ள கரம் இறங்கி கொண்டிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன். உடைய பிள்ளைகளை எதிர்பார்த்ததை நீர் செய்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.